ஹை டியர்ஸ். நான் உங்க கேஆர் பேசுறேன். ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இந்த பதிவு எதுக்குன்னா, போன தடவ ஒரு வீடியோ பண்ணோம். ஒரு 1 ஹவர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அதில ஒரு சில பார்த்துட்டு ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க. ஓரளவுக்கு வீடியோ ஓரளவுக்கு ரீச் ஆயிருக்கு. ஷார்ட்ஸ்லாம் நல்லாவே ரீச் ஆயிருந்தது எல்லாத்துக்கும். அப்புறம் அந்த அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் வந்து இன்னொரு வீடியோ பார்ட் 2வா பண்ண சொன்னாங்க. பட் டைம் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க கேட்டதெல்லாம் வந்து இங்க யாராவது ஒரு 2 பேர், 3 பேர் கேட்டா கூட அதையெல்லாம் ஹானர் பண்ணி, ஒரு பெரிய மரியாதையோட அவங்க கேட்டாங்களேன்னு சொல்லி தான் திரும்ப எல்லா வீடியோவும் பண்ணியிருக்கோம். பட் இது பண்ண முடியாம போயிருச்சு கொஞ்சம். அதனால அத மன்னிச்சுருங்க. ஆடியோவா இருக்கட்டும். நம்ம லீட்ஸ் வந்து இந்த ஆடியோவ வந்து நீங்க கேட்குற மாரி உங்களுக்கு கொண்டு வந்து ஷேர் பண்ணிருவாங்க. ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அது நீங்க வந்து ESL ஸ்டார்ட் பண்ணும்போது என்னலாம் நீங்க கோ த்ரூ பண்ணீங்க? அத சொல்லியிருக்கலாமே! அது சொன்னா தானே எல்லாத்துக்கும் போய் சேரும் அப்படிங்கும்போது, எனக்கு வந்து இந்த உலகத்தில வந்து இங்க நெறையா வந்து கெட்டதா சொன்னாலும், நெகட்டிவா சொன்னாலும், அ நான் எல்லா ஸ்டேஜ்லயும் வந்து ஒரு நல்ல மனுஷங்கள மீட் பண்ணிட்டே தான் இருக்கேன். நீங்க அது வந்து நீங்க நம்புங்க. அ இப்ப ஜென்ரலா வந்து ஒரு அவங்க அவங்க வேலை, அவங்க குடும்பம், அந்த மாரி ஒரு அவங்க ஒரு பர்சனல் லைஃப், ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறத தாண்டி, ஒரு சொசைட்டி, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சொசைட்டி, நம்ம பீப்பிள், நம்ம நாடு, அந்த மாரி நம்ம மனுஷங்களா இருக்கிறோம். மனிதாபிமானம் இந்த மாரிலாம் இருக்கிறவங்களோட லைஃப் இன்னும் ரொம்ப பெருசா தான் இருக்கும். ரொம்ப லார்ஜரா இருக்கும். நம்ம விஷன் பெருசா இருக்கும். அம் சாக்ரிஃபைஸுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அது இந்த டேட் வரைக்கும் இருந்திருக்குது. ஒண்ணுமே கிடைச்சதில்ல. நீங்க வந்து இங்க நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்கள போய் தப்பா சொல்லல. நெறைய சுகவாசியா தான் இருப்பாங்க. அவங்க வந்து என்னன்னா, அவங்க சுகமா இருக்கறக்காக அவங்க வந்து வேணுங்கிற எமோஷன மத்தவங்களுக்கு குடுப்பாங்க. வந்து அவங்கள தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னா, ஒரு மேனேஜர பெஸ்ட்டுன்னு சொல்றதோ, அவங்க தான் கிரேட்டுன்னு சொல்றதோ, அவங்களுக்கு அந்த அந்த ஃபீல குடுத்துர்றது, அவங்களுக்காக எஃபோர்ட் போடுறது, அவங்க மைண்டுக்குள்ளேயே இருக்கிறது, அவங்கள பெஸ்ட்டுன்னு சொல்லி இவங்கள சொல்ல வைக்கிறது. ஸோ இந்த மாரி எல்லாம் பண்ணி அவங்க சுகவாசியா ஒரு வாழ்க்கைய வாழுவாங்க. வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்குவாங்க. என் லைஃப்ல நீங்கலாம் வந்து அதையெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய எமோஷன் வந்துரும். அம் டிஎஸ் நான் 10த்ல இருந்தே வந்து எங்க காலத்தில, இப்ப இருக்கிறவங்கலாம் நெறையவே படிச்சீங்க. 10த்ல இருந்து எம்ஃபில் வரைக்கும் எல்லாமே டிஸ்டிங்ஷன் 70% அண்ட் எபோவ் தான் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் எங்க காலத்துலலாம். அப்போலாம் வந்து 100 டூ 100 அவுட் ஆஃப் 100, 200 அவுட் ஆஃப் 200 வந்து ரொம்ப குறைவா இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் 1, 2 தான் வாங்க முடியும். அந்த மாரிலாம் காலைல டியூஷனே நான்லாம் வாழ்க்கையில டியூஷனே போனதில்ல. அந்த மாரி ஒரு காலத்தில படிச்சது. எல்லா டைமும் கன்சிஸ்டன்ட்டா அந்த மார்க் இருந்துச்சு. அங்க நான் யுஜி படிக்கும்போதும், பிஜி படிக்கும்போதும் பார்த்தேன்னா, அப்ப பசங்க சொல்லுவாங்க 10த்ல குறைஞ்சு போச்சும்பாங்க. +2ல குறைஞ்சிருச்சு, இல்ல யுஜில குறைஞ்சிருச்சு, இல்ல பிஜில குறைஞ்சிருச்சுன்னுலாம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு அத்தன கஷ்டம் இருந்தாலும் நம்ம அந்த படிப்பு காசு கட்டுறாங்க, படிச்சிரணும். புரியுதோ இல்லையோ படிச்சிரணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாரி ஒரு 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 கன்சிஸ்டன்சியோட படிச்சு தான் வந்தேன். பட் வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறக்கு அதெல்லாம் தேவையில்லைங்கிற மாரி தான் இந்த சொசைட்டி வந்து நெறைய பேர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. 16 வருஷம் ஆச்சு யுஎஸ் வந்து. இன்னும் விசால தான் ஒர்க் பண்றேன். நம்மளுக்கெல்லாம் யாரும் இன்னும் கிரீன் கார்ட்லாம் பண்ணி குடுத்துரல. நெறைய இடத்துல தகுதியா இருந்துச்சு. தகுதியா இருந்தப்ப கூட பண்ண மாட்டாங்க டியர்ஸ். ஏன்னா இவங்க வந்து இப்ப இன்னைக்கு கூட சொல்றேன். என் மேனேஜர் வந்து ஏதாவது ஒரு விஷயம் தப்பா பண்ணாருன்னா, நான் எதிர்த்துக்கிறேன். ஏன்னா இன்னொருத்தர் வந்து அம் எங்க கூட இருக்கிற சாதாரண ஒரு பையனுக்காகவும், பொண்ணுக்காகவும் நான் போய் எதிர்த்துக்கிறேன், சண்டை போடுறேன். அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி குடுக்குறேன். அவங்களுக்காக போராடுறேன். நீ வேலைய விட்டுட்டு போறேன்னா, நீ நீ போனெல்லாம் சொல்லி யாரையும் அவமானப்படுத்துறதில்ல. அவங்களுக்காக நான் போராடி ஒவ்வொன்னையும் நான் பண்ணும்போது, அப்ப சான்ஸ் வரும்போது எனக்கு மேல இருக்கிறவங்க எப்பவுமே என்ன பழி வாங்க தான் பார்ப்பாங்க. அப்படிதான் நடந்திருக்குது இதுவரைக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த ஜாப்லயும் சரி, எல்லா இடத்துலயும் அப்படிதான் நடக்கும். நீங்க போயிட்டு உங்களுக்கு மேல இருக்கிறவங்கள பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா, வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா, உங்க கூட இருக்கிறவங்க வந்து ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, இப்ப அவங்களுக்கு வந்து சம்பளம் கம்மியா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கலாம். நீங்க அத போய் கேட்கறீங்க. அத அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முயற்சி பண்றீங்க. நான் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்றீங்க அப்படின்னா, அவங்க ஈகோவ கொஞ்சம் ஹர்ட் பண்ற மாரி அவங்க எடுத்துக்குவாங்க. அதனால வந்து பீப்பிள் லைஃப்ல நீங்க ஒர்க் பண்றீங்கனாலே, நீங்க ஒரு எதிர்ப்போட தான் நீங்க வளர்ந்தாகணும். வேற வழியே இல்ல. அப்போ 2டே 2 சான்ஸ் தான் என் லைஃப்ல இருந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே இல்ல. அப்ப கூட வந்து வீடு ஃபுல்லா கடனு. ஊர்ல சாப்பாட்டுக்கு கூட இல்ல. அப்பா, அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பூரா கடனு, தோட்டமெல்லாம் பூரா அடமானத்துல இருக்குது. நான் எம்சிஏ கடனு, கல்யாணத்துக்கு இந்த மாரி எதுவுமே பாசிட்டிவ் இல்லாத டைமு. குழந்தை இல்ல அந்த டைம்ல. கல்யாணம் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்றோம். வேலை கிடைக்கணும் அப்படின்னு. ஆ நம்ம ஃப்ரெண்டு கேட்கும்போது தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன். கேட்டாங்க வந்து, "எப்படி எப்படி வந்து நீங்க இதெல்லாம் பண்ண முடியுதுன்னு?" கேட்கும்போது, இன்னைக்கு இன்னைக்கு வேணா ஏதோ ஓரளவுக்கு டீசென்ட்டா கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு சாப்பாட்டுக்கு இல்லைங்கிற ஒரு பிரச்சனை இப்ப இல்ல.
பட் எல்லா நேரத்துலயும் இப்ப வேற பிரச்சனை இருக்குது. பையன் படிக்கணும், புள்ள படிக்கணும், வயசாகுது, நமக்கு ஹெல்த் போயிறக்கூடாது. இந்த மாரி நெறைய இருக்குல்ல. ஹெல்த்த பாத்துக்கிறதே இல்ல. ஒவ்வொன்னா சொல்றேன். அப்போ அந்த நேரத்துல வந்து பார்க்கும்போது எல்லா நேரத்துலயும் ஒரு பிரச்சனை இருந்தது. ஆனா, அங்க இன்னொரு பையனோ, பொண்ணோ வந்து சஃபர் ஆனாங்க. அம் இந்த 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 வர்க்கம் வந்து அவங்கள எல்லாத்தையும் போட்டு சப்ரஸ் பண்ணுச்சு. அப்ப நம்ம வந்து அந்த இடத்துல போய் அத கேட்க வேண்டியதாவும், அவங்களுக்காக போய் சண்ட போட வேண்டியதாவும், சண்ட போடுறதுன்னா கருத்து ரீதியா தான் போராட வேண்டியதாவும், எடுத்து சொல்றதாவும், நான் போய் சப்போர்ட் பண்றேன், நான் பண்ணி தர்றேன் அவங்களுக்கு அப்படின்னு போய் நிக்கிற இடத்துலயும் போய் இருக்கும்போது, எல்லாரும் பழி வாங்க தான் பழி வாங்குனாங்க. அம் எனக்கு ஒரு நாள் இந்த உலகம் எனக்கு கிடைக்கும். யாரையும் ஹர்ட் பண்ணணுங்கிறதுனால நம்ம சொல்றதில்ல. எனக்கு ஒரு நாளைக்கு இந்த உலகம் இந்த யூனிவர்ஸ் எனக்கு இந்த வாய்ப்ப குடுக்கும். நான் ஒரு நாளைக்கு சொல்லுவேன். நம்ம கோ த்ரூ பண்ணதெல்லாம் என்னங்கிறத நான் கண்டிப்பா சொல்றேன். பட் இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, அது ஒரு 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 சாய்ஸ் ஆஃப் லைஃப் தான். நீங்க வந்து என்ன சூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு. இப்போ வந்து போற இடத்துல சபாஸ் அப்படின்னு சல்யூட் அடிச்சுட்டு, அவங்க தான் பெஸ்ட்டு, அவங்க தான் பெஸ்ட்டு, அவங்க அப்பா தான் பெஸ்ட்டு, அவங்க அம்மா தான் பெஸ்ட்டு, அவங்க புள்ள தாங்க பெஸ்ட்டு, அவங்க ஹஸ்பண்ட் தான் பெஸ்ட்டு, அவங்க குழந்தைங்க தான் பெஸ்ட்டு. அப்படின்னே ஒரு சொல்லி சுத்துவாங்கல்ல, அந்த கேட்டகரில நம்ம கிடையாது. நம்ம வந்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நம்ம லீடர்ஸ் நெறைய இருக்காங்க. அவங்க எல்லாருமே, நான் தப்பு பண்ணா வந்து தப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு 10 டைம் சொன்னாங்கன்னா, ஒரு 5 டைம் வந்து பொறுமையா தான் கேட்பேன். "ஓ! அப்படி என்ன பண்ணிட்டேன்?" அப்படின்னு கேட்டு போயிட்டு உடனே போய் சாரி சொல்லிருவேன். "சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்னு. ஒரு 5 டைம், ஒரு 2, 3 டைம் கோவம் வரும். நம்ம கரெக்ட்டா பண்ணா எப்படி இப்படி சொல்றாங்கன்னு. அப்புறம் 2 நாள் கழிச்சு மறுபடியும் போய் கேட்கறது. கேட்டு அப்புறம் புரிஞ்சுக்கிறது. அந்த மாரி தான் இருக்கும். ஸோ யாரையுமே வந்து நம்மள யாரும் சபாஷ் சொல்லணும், யாரும் நம்மள பாராட்டணும் அப்படிலாம் ஒரு நாள் அதெல்லாம் பண்ணோம்னா வேற மாரி பண்ணியிருக்கலாம். வாழ்க்கை இன்னும் ரொம்ப நல்லா போயிருக்கும். பட் கஷ்டப்பட்டு போராடினாலும் ஒரு வாழ்க்கை இருக்குதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். 16 வருஷம் ஆச்சு அமெரிக்கா வந்து. 16 வருஷம் நான் விசால தான் இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 16 வருஷம் விசால ஒர்க் பண்ண ஒரு ஆள் கூட ஏஎஸ்எல்ல கிடையாது. அதுக்கு முன்னாடி கிரீன் கார்டு வாங்கியிருப்பாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அப்படித்தான் போயிருக்கு. இங்க ஒருத்தர் ஒண்ணும் பண்ணி குடுக்கலையே. இங்க ஒய்ஃப் மூலமா நான் வந்து யுஎஸ் வந்துரல. ஒய்ஃப் மூலமா எனக்கு கிரீன் கார்டு கிடைச்சல. இதெல்லாம் எதுவுமே என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்கலையே. நான் வந்து கஷ்டப்பட்டு அம்மா இல்லாம வந்தேன். இந்த சமுதாயத்தில போராடினேன். இருந்த போராட்டத்துல எல்லாத்தையும் ஜெயிச்சு மேல வந்தேன். படிச்சேன். அந்த கிடைச்ச படிப்பையெல்லாம் நல்லா படிச்சேன். யார்ட்ட போய் நான் இங்க படிக்கும்போது ஒருத்தன் பிஹெச்டி டெக்ல படிச்சிருப்பான். ஒரு புள்ள சிஐடில படிச்சிருக்கும். ஒரு சாதாரண ஒரு பிஎஸ்சி ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல பிஎஸ்சி படிச்சேன். அத நல்லா படிச்சேன். அங்கேருந்து எம்சிஏ போனேன். அத நல்லா படிச்சேன். போய் வேலை தேடினேன். நல்லா தேடினேன். வேலை வாங்கினேன். அங்க ஒர்க் பண்ணேன். நேர்மையா ஒர்க் பண்ணேன். எல்லாரும் 1 வருஷம், 2 வருஷத்துல வந்துட்டாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தனால. அவங்களுக்கு சொந்தக்காரங்க உள்ள இருந்திருப்பாங்க. கம்பெனில பெரிய லெவல்ல இருப்பாங்க. மாமா இருப்பாங்க, அத்தை இருப்பாங்க, அண்ணன் இருக்கும், தம்பி இருக்கும், ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இந்த மாரி நெறைய இருக்கும். நம்மளுக்கு அந்த மாரி ஒண்ணுமே கிடையாது. அதையெல்லாம் தாண்டி அ எல்லாரும் வந்து ஒரு 1 வருஷம், 2 வருஷத்துல யுஎஸ் வந்தாங்கன்னா, எங்க காலத்துல நான் 6 வருஷத்துல வந்தேன். பரவால்ல நான் உழைச்சு தான் வந்தேன். கஷ்டப்பட்டு தான் வந்தேன். இங்க வந்தா கூட இத்தன வருஷம் வந்து அ எங்கேயுமே போய் ஒரு மதத்துக்காகவும், ஒரு மொழிக்காகவும், ஒரு இனத்துக்காகவும் அப்படியெல்லாம் எந்த ஒரு அ ஒரு ஒரு குரூப்ப கிரியேட் பண்ணி அவங்கள போய் மீட் பண்ணதெல்லாம் கிடையாது. அந்த மாரி எத்தன பேர் எல்லாம் பண்றாங்க. மனிதாபிமானத்த தாண்டி நாங்க ஒரு வேலையும் பண்ணதில்ல. என்கிட்ட எல்லாருமே கூட தான் இருக்காங்க. நல்லவங்க பூரா என்கிட்ட கூட இருக்காங்க அவ்வளோதான். எங்கூட க்ளோஸா இருக்கிறவங்க அத்தன பேர் நல்ல மனுசங்க தான். நான் ஒருத்தர்ட்ட க்ளோஸா இருக்கேன்னா, ரொம்ப பியூரஸ்ட் டூ த கோர் தான். நான் எப்பவுமே வந்து இவ்வளோ இவ்வளோ என்னோட நேச்சருக்கே சில நேரம் எனக்கு மூச்சு அடைக்கும் வந்து போய் வாழ முடியாது. நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம்னா, அவங்க மதத்த வச்சு வேல குடுப்பாங்க. இத வச்சு ஜாதிய வச்சு வேல குடுப்பாங்க. அம் பழக்கவழக்கத்த வச்சு வேல குடுத்துருவாங்க. இப்படிலாம் இருக்கும்போது தகுதி இல்லாம நெறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ற மாரி வந்துரும். இந்த மாரி நெறைய வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 22 வருஷம் வேலை செஞ்சிருக்கிறேன்னா, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாம மேல வந்திருப்பேன். அதெல்லாம் பார்த்துருக்குறோம். அ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, 50% அவங்க வந்து அந்த மாரி ஒரு வேலைய குடுத்துட்டா கூட, ரிமைனிங் 50% இருக்கிறத விட்டுருங்க. எங்கள மாரி ஒருத்தருமே இல்லாதவங்க, ஆதரவு இல்லாதவங்க, வாழ்க்கையில போராடுனா ஜெயிச்சிரலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அத உடைச்சிறக்கூடாது. அத அத வந்து நீங்க பண்ணாம எங்களுக்கு எங்களுக்கு அந்த வாய்ப்ப நீங்கலாம் குடுத்துறணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்ப கேர்ட்ட போயிட்டா, அது எப்பவுமே ஒரு ஃபேர் பிளேஸ்ன்னு தான் இருக்கும். அங்க போயி அவர்ட்ட போனோம்னா ஒரு வேலை கிடைச்சிரும். அவர்ட்ட போய் நல்லா வேலை செஞ்சோம்னா வேலை கிடைக்கும். அவர்ட்ட உண்மையா இருந்தோம்னா, என்ன வேணாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது உழைச்சா முன்னுக்கு வந்துரலான்னு நான் ஒண்ணு செட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன சுத்தி எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருந்திருக்குது. ஒருத்தன் ஒருத்தன் உழைச்சான்னு உயிர குடுத்து, அவன் மேல வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும்னு ஒண்ணு வச்சிருக்கேன். அத வந்து உடைக்கிற மாரி வந்து நெறைய இடத்துல இருக்கும். பட் என்கிட்ட அப்படி கிடையாது. அது ஒண்ணு பண்ணியிருக்கேன். நான் சந்திச்ச அந்த நல்ல மனுசங்க தான் சொல்றேன். இந்த டேட் வரைக்கும் வந்து நான் சந்திச்ச நெறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்ப நார்மலா இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து, அவங்க ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ விட நான் ஃபேஸ் பண்ணது ரொம்ப, ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அம் ஏன்னா வால்யூம் ஆஃப் பீப்பிள் வி ஆர் ஹேண்ட்லிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அ நெறைய பேர் வந்து பணத்த வாங்கிட்டு ஏமாத்திருக்கிறாங்க, வேலைய வாங்கிட்டு ஏமாத்திருக்கிறாங்க, விசா வாங்கிட்டு ஏமாத்திருக்கிறாங்க, நெறைய மிஸ்யூஸ் இருந்திருக்கும். சரியா? அவங்கள கூட வந்து ஒருத்தர் பண்ணிட்டா கூட மோஸ்ட்லி 99% அவங்கள மன்னிச்சுட்டேன். திரும்ப அவங்க வந்து ஏசலுக்கு வரும்போதும் சரி,
இப்போ ஒரு பையன் கூட வந்து வேலை வேணும்னு கேட்டாப்படிலாம் வாங்கி குடுத்தோம். கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணோம். அவரு தான் கேட்டாரு. வாங்கி குடுத்ததுக்கப்புறம் சேரல. வேற வேலைய வாங்கிட்டு அங்க ஒய்ஃப்க்கு எங்கேயோ இருக்கு. அங்கேருந்து வராம போயிட்டாப்படி. அப்ப நம்ம எப்படி இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்றது? ஸோ இந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து 2 மாசம் கோவத்துல முதல்ல ஏசல் விட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். மறுபடியும் திரும்ப போயி ஒரு நாள் மெசேஜ் பண்ணாரு. அதுக்கப்புறம் திரும்ப கூட்டிட்டு வந்து சேர்த்தி விட்டேன். ஓகே பரவால்ல. நம்மளவே ஏமாத்துறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து சேர்த்தி விட்டாச்சு. ஸோ அவங்களும் ரொம்ப மெல்டடா இருந்தாரு. ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா, ஒரு ஒரு பேரன்புல பண்றது தான். ஏன்னா, நான் வந்து எனக்கு இவ்வளோ மோசமான சமுதாயமா இருந்து அது மாறி இருந்தா கூட, நான் பார்த்த நல்லவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் மோட்டிவேஷன். அவங்க எனக்கு ஒரு எனர்ஜி குடுத்தாங்கல்ல, அவங்க ஒரு அன்ப குடுத்தாங்கல்ல. ஏன்னா இல்லாட்டி என்னோட நேச்சர் வச்சுலாம் நான் வாழவே முடியாது. நான் ஒரு இடத்துல போய் ஒருத்தன சல்யூட் போட்டா எனக்கு பொழச்சுக்க தெரியும். இங்க நெறைய பேர் அத பண்ணுவாங்க. இங்க பெஸ்ட்ன்னு இருக்கிறவன்லாம் ஒருத்தன் கூட பெஸ்ட் இல்ல. அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இங்க நல்லா வேலை செஞ்சு ரொம்ப திறமையா இருக்கிறவங்க, ரொம்ப சாமர்த்தியமா இருந்து நெறையா கஷ்டப்பட்டு ஒரு கடின உழைப்பு இருந்து கூட ஜெயிக்க முடியாம நெறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாம ஜெயிக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்கல்ல. அதெல்லாம் வந்து என் லைஃப்லயும் நான் அத 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 வந்து அவங்கள நான் ரொம்ப கார்னர் பண்ணி பண்ணதில்ல. ஆனா உழைச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னுக்கு வரவங்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஒரு ஒரு வெல்கம் பண்ணியிருக்குது. அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு குரோத் பாத்த காட்டியிருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைய வாழ்க்கையில விதைச்சிருக்கிறோம். அந்த மாரி தான் இருந்திருக்கு. அப்ப இத போய் நீ இவ்வளோ பெரிய சிஸ்டம நீ எதிர்த்து ஏதோன்னு பண்ணீன்னா, கண்டிப்பா நெறைய எதிர்ப்ப சந்திக்கணும். அந்த எதிர்ப்பு என்ன வந்து நெறைய இடத்துல பலவீனப்படுத்தியிருக்குது. எனக்கு நான் மேனேஜரா இருக்கும்போது கூட எனக்கு குறைவான ரேட்டிங் தான் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனிலலாம் எனக்கு வேணுங்கிற ப்ரமோஷன்லாம் குடுத்ததில்ல. எனக்கு வேணுங்கிற அதெல்லாம் எதுவுமே நான் தகுதியா இருக்கும்போது கூட எனக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. எனக்கு நான் பண்ணுன வேலைக்கும், நான் பண்ணுன இதுக்கும் வந்து எனக்கு வந்து எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கு. 2 விஷயம் மட்டும் தான். ஏன் என்னால ஏசல் கிரியேட் பண்ண முடிஞ்சது அப்டின்னா, நான் இது எல்லாம் பண்றதுக்காக எனக்கு அப்ப தெரியாது. எனக்கு இப்பலாம் இத்தன வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு 23 வருஷம் ஆயிருச்சு. அப்ப தான் ஒரு பாடம் இருக்கும். அன்னைக்கு வந்து ஏசல் ஆர்குட்டுக்கு வரமாட்டேன், ஏசல் குரூப்புக்கு வரமாட்டேன்னு சொன்ன ஒரு பொண்ணு 15 வருஷம் கழிச்சு தேடி வருது. ஏன்னா நம்ம வளர்ந்துட்டோம். நம்ம நல்லது பண்றோம்ன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கு அப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து பயம் இருந்திருக்கும். ஸோ இவ்வளோ வருஷம் வந்து ஒரு நல்லது பண்ணா உங்களுக்கு எதிர்ப்பு சம்பாரிக்கணும். இல்லாட்டிலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க எல்லாரும் அவங்கவங்கள காப்பாத்திட்டு போனோம்னா அந்த பிரச்சனையே இல்லையே! அதெல்லாம் அதெல்லாம் நான் என்ன மாரி இருக்கிறவன் தான் அப்படி இருந்திருக்கணும். அம்மாவும் இல்லாம போயிருச்சு. நம்ம வந்து நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு சொல்லி இருந்துட்டு கம்முனு போயிருந்திருக்கணும். மத்தவன் இருந்தான்னா செத்தானான்னு போயிருக்கணும். ஆனா நம்ம தான் வந்து ஊர புடிச்சு இழுத்துக்கிட்டு, நாட்ட புடிச்சு இழுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாத்துக்கும் ஏதோ பண்ணணும். ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கிறது, தூங்கி எந்திரிக்கிறது என்ன மாரி இருக்கிறவன் தான் எந்திரிக்கிறான். எல்லாமே இருந்து சொகுசா வளர்த்துன அப்பா, அம்மாலாம் எல்லாம் என்னென்ன பண்றாங்கன்னு கூட வெளியில ஷேர் பண்ணிக்க முடியாத அளவுக்கு தான் அவங்க வாழ்க்கையெல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே 24 ஹவர்ஸ் தானே. எனக்கு வந்து நான் ஏசல் வச்சிருக்கிறேன். 25,000 குடும்பம் அதில இருக்குது உலகம் முழுவதும் அப்படிங்கிறனால எனக்கு கடவுள் என்ன 24 மணி நேரத்துக்கு மேலேயே குடுத்துட்டாரு. அதெல்லாம் இல்லையல்ல. அப்ப இந்த நேச்சர வச்செல்லாம் எனக்கு நெறைய நேரம் மூச்செல்லாம் முட்டியிருக்குது. என்னால வாழ முடியாதுன்னு நெறைய நாள் நான் யோசிச்சிருக்கிறேன். ஆஃபீஸ்ல போய் பார்க்கும்போது, இந்த மாரி வந்து ஒரு நெறைய ஃபேவரட்டிசம் இருக்கும்போது, அப்படிலாம் இருக்கும்போது நான் நெறையா வந்து அவங்க பேச மாட்டாங்க, ஏமாத்துவாங்க, நடிப்பாங்க, எல்லாம் பொய் சொல்லுவாங்க. எனக்கு அது அப்ரப்ட்டா அவங்களுக்கும் தெரியும் அவங்க பொய் தான் பேசுறாங்கன்னு. நான் பேசவே மாட்டேன் அப்படியெல்லாம். என்ன உண்மையா இருக்கோ அத மட்டும் தான் சொல்லுவேன். என்ன நான் ஃபீல் பண்றேனோ அதத்தான் சொல்லுவேன் நானு. அவங்க தப்பு பண்ணாங்கன்னா பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க, இத பண்றாங்க. நான் அப்படிதான் சொல்லிக்கிறேன். ஆனா நெறைய இடத்துல நீ அடி வாங்குவீங்க. நெறைய இடத்துல உங்கள பாதிச்சுரும். ஏன்னா இந்த சிஸ்டமே வேற மாரி தான் இருக்கும். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது வந்து எப்படி வந்து அப்ப வந்து ஒரே 2 சாய்ஸ் தான். இப்ப வந்து எல்லாத்துக்கும் சபாஷ் சொல்லிக்கிட்டு, நீ பாட்டுல போய் எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணாம உன்னோட லைஃப்ப பார்த்துக்கிட்டு, வேணுங்கிற இடத்துல சல்யூட் போட்டுக்கிட்டு, அப்படியே வாழ்ந்து நம்ம பாட்டுல வேணுங்கிற காசு சம்பாரிச்சு வாழ்ந்துரலாமா? அப்படி இருந்தன்னா எப்படி ஏசல் பண்ணியிருக்க முடியும்? இல்ல உனக்காக இருக்கிற 10 பேர்த்துக்கு, 20 பேர்த்துக்கோ, ஃபர்ஸ்ட்டு 2 பேர் இருந்தாங்க, 10 பேர் இருந்தாங்க, 20 பேர் இருந்தாங்க, 30 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு 25,000 குடும்பம் உலகம் முழுவதும் சம்பாரிச்சு வேர்ல்டு முழுவதும் 25,000 குடும்பம் இருக்குது. இப்ப அவங்கள சம்பாரிச்சது எப்படி? இப்ப ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவங்களுக்காக இருந்தது, அவங்களுக்காக போராடினது, அவங்களுக்காக ஒரு வேலைய பண்ணி, அதுல எதிர்ப்ப சம்பாரிச்சு, இப்ப நார்மலா இருக்கிற ஒரு மென்னுக்கு வந்து 100% அவன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறான். அவன் லைஃப்ப பார்த்துட்டு எனக்கு 30% தான் சக்சஸ் இருந்திருக்கும். 70% நான் தோத்துருக்கிறேன். அது நெறைய வலியும், வேதனையும் இருந்திருக்கும். தகுதி இருக்கிறப்ப உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. இப்படிலாம் இருக்கும்போது என் கூட இருக்கிறவங்கலாம் பார்த்து, இப்ப இந்த வேலை செய்றனால அவருக்கு இதெல்லாம் போயிருச்சுன்னு சொல்லி, அந்த நல்ல மனுசங்கள உணர்ந்தங்காட்டி தான், நான் இந்த இடத்துக்கு வந்தேன் வாழ்க்கையில. இல்லாட்டிலாம் அது பாசிபிளே இல்ல. எனக்கு நெறைய நாள் தோணும். நம்ம அம்மாலாம் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. என்னோட நேச்சர் வச்சு வாழவே முடியாது டியர். இவ்வளோ இவ்வளோ பியூரா, இவ்வளோ ட்ரூவாலாம் இருந்தீங்கன்னா, ஒருத்தர எல்லாம் ஏமாத்துவாங்க. வாழ்றதே ரொம்ப சிரமமா தான் இருக்கும். இல்லையா? எனக்கு இந்த சமுதாயம் ஒண்ணுமே குடுக்கல. எங்க அம்மாவ சாகடிச்சிருச்சு. இதுதான் பண்ணுச்சு.
எனக்கு எனக்கு எந்த பணத்தையும் குடுத்துறல. எனக்கு எந்த படிப்பையும் குடுத்துறல. எந்த சுகத்தையும் குடுத்துறதில்ல. நான் யுஎஸ் வந்து 16 வருஷம் ஆச்சு. 4 படம் தான் தியேட்டர்ல போய் பார்த்தேன். அதுவும் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான். நான் இதுவரைக்கும் சேர்த்தி வச்சிருந்தேன்ல. எனக்கு முதலே தெரியும். பையன் புள்ளையெல்லாம் காலேஜுக்கு வரும்போது கஷ்டமாயிரும்னு தான் இழுத்து புடிச்சு எத்தன காசு, எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுல எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிக்குது. இதுவரைக்கும் ஏசுற அலுமினியம் நான் தான் டாப் கான்ட்ரிபியூட்டர் 2025 வரைக்கும். இதுக்கு மேல மாறலாம். ஏன்னா பசங்கள, புள்ளைகலாம் காலேஜ் போவாங்க. கொஞ்சம் நம்ம சேர்த்தி வைக்கணும், புடிக்கணும். இதுக்கு மேல மாறலாம். பட் இதுவரைக்கும் அப்படித்தான் இருந்திருக்குது. இத்தன வருஷமா. ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு யாரும் குடுக்கலைல்ல. எனக்கு யாரு பெரிய உறுதுணையாலாம் இருந்ததில்ல. நான் கஷ்டப்படுற காலத்தில கூட இருந்ததில்ல. இப்படிலாம் பார்க்கும்போது 2 சாய்ஸ் தான். லைஃப்ல வந்து நீ எப்படி இருந்து அத பண்ற அப்படிங்கிறது தான். நீ வந்து அந்த வலிய ஏத்துக்கிட்டு தோல்வியோட நீ வாழ்ந்துர்றியா? ஆனா மத்தவங்க நல்லா இருப்பாங்க இந்த நேச்சர்னால. அப்படியா? இல்ல நீ உனக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு சுகவாசியா வாழ்ந்துர்றியா? அப்படிங்கிறது தான். எல்லா எங்க கூட இருந்த அத்தன பேர்த்த கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்கு அவங்க சொல்றதுக்கு. நெறைய பேர் பெருந்தன்மையா இருக்க மாட்டாங்கல்ல. இப்ப வந்து இப்ப நம்மளுக்கெல்லாம் ஒரு சின்ன உதவி பண்ணா கூட அவ்வளோ நன்றியோட இருப்போம். அப்படி எவ்வளோ மக்கள் இருப்பாங்க? நம்ம நல்லது தான் பண்றனால, அத வெளிய சொல்றதுக்குலாம் எத்தன பேர் இருப்பாங்க? இத பெருசா கொண்டு போய் சேர்த்துறதுக்குலாம் எப்படி? அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா, நான் சந்திச்ச ஒரு சில நல்ல மனுசங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து அடுத்த அடுத்த ஒரு ரவுண்டுக்கு வந்து அடுத்த ஒரு 10, 15 வருஷம் வாழ்றதுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை குடுத்துருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த 25,000 குடும்பத்த 50,000 குடும்பமா மாத்தலாம், உலகம் முழுவதும். இது வந்து 1,00,000 குடும்பம் மாத்தலாம், 1,00,00,000 குடும்பமா மாத்தலாங்கிற நம்பிக்கையில அந்த நல்ல மனுசங்க குடுத்தது. எனக்கு ஈஸியா தெரியும் டியர். யார் ரொம்ப பியூரா இருப்பாங்க, யார் ரொம்ப ட்ரூவா இருப்பாங்கன்னு நான் பார்த்தோனே தெரிஞ்சுருவேன். யாரெல்லாம் சரியில்லையோ, ஆஃபீஸ்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது வேற. பட் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல மனுசங்கள் இல்லாட்டி நான் ரொம்ப கிட்ட போமாட்டேன் எப்பவுமே. ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு வந்துருவேன். ப்ரொஃபஷனலா இருந்துக்குவோம். பட் யார்ட்டயுமே எங்கேயுமே பார்த்தாலும் சரி, நல்ல மனுசங்களோட மட்டும் தான் ரொம்ப குளோஸா இருப்பேன். அப்புறம் நல்லது எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களோட ரொம்ப நன்றியோட இருப்பேன். அது அவ்வளோதான். அதே மாரி வந்து கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எந்த ஒரு சோர்ஸ் இல்லாட்டி சரி, அதெல்லாம் உயிர குடுத்து பார்த்துக்கிறது தான். ஸோ இந்த நேச்சர்லாம் ரொம்ப கஷ்டம் டியர்ஸ். அதெல்லாம் வந்து சினிமால பார்த்து அப்ரிஷியேட் பண்றதுக்கு தான் வந்து அம் சினிமால தான் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண முடியும். ரியாலிட்டில வந்து வாழ்றதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு. எனக்கு நெறைய நாள் மூச்சு முட்டியிருக்குது. நான் முதல்லயே சொன்ன மாரி. வாழ முடியுமான்னு கூட தெரியாம இருந்திருக்குது. அப்புறம் அதான் சொல்றேனே, இங்க வந்து எப்பவுமே மத்தவங்க மேல ஒரு கன்சர்ன் இருக்கும். சாப்பாடு இல்லாம இருப்போம், தூங்காம இருப்போம், வேலை செய்றது அதிகமா இருக்கும். அதுக்கு உண்டானதெல்லாம் வந்து இவங்க வந்து ஏமாத்திட்டு திருட்டுத்தனம் பண்ணிட்டு அத ஸ்மார்ட்ன்னு சொல்லக்கூடாதுல்ல. இங்க வந்து இத்தன வருஷம் ஆயிருச்சு. அ ஒரு தமிழ்ன்னு சொல்லியோ, இந்த ஜாதிய வச்சோ, இப்படிலாம் வச்சுலாம் நான் யார்ட்டயும் போய் பழகுனதில்ல. எந்த குரூப்புக்கும் போனதில்ல. யாரையும் பார்த்ததில்ல. எங்க வீட்டுக்கு ஒருத்தர் அப்படி வந்ததில்ல. என்கிட்ட அப்படி ஒருத்தர் பேச முடியாது. நான் எல்லாருமே மனுசங்க தான் அப்படின்னு சொல்லி தான் ஒண்ணு வச்சிருக்கிறேனே தவிர, அம் அந்த மாரிலாம் கிடையாது. பட் ஆனா எப்படிலாம் அது நடக்குதுங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும்ல. அ டிஃபரன்ஸ்லாம் கிரியேட் பண்ணி எப்படிலாம் பண்றாங்க அப்படின்லாம். பட் அதெல்லாம் நான் பண்ணுனது கிடையாது. நான் இருந்து என் திறமையால, இந்த கடவுள்னால, பரவால்ல நான் தோத்து போனா போயிட்டு போறேனே, இப்ப என்ன பிரச்சனை? அம்மாவே இல்லாம இருந்து வளர்ந்துட்டேன். இனி வேற ஏன்னா தோத்து போறதுக்கு என்ன இருக்குது லைஃப்ல? எனக்கு இதுவரை கடவுள் குடுத்ததெல்லாம் வந்து என் ஒய்ஃபு, என் பையன், என் பொண்ணு, என் கூட இருந்த நண்பர்கள், அந்த பசங்க புள்ளைக. இன்னைக்கு அவங்கலாம் பெரிய லீடர்ஸா இருக்காங்க இந்த சமுதாயத்தில. ஏஎஸ்எல் அலுமினில ஒர்க் பண்றாங்க. நெறைய மெம்பர்ஸ் இருக்காங்க உள்ள. ஸோ இதுதானே பெரிய சொத்து. இதெல்லாம் எனக்கு கடவுள் குடுத்தாரு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இருக்கும். நான் சாகும்போது ஒன்னையுமே எடுத்துட்டு போறதில்ல. இது நான் செஞ்ச வேலை மட்டும் தான் இருக்கும். அடுத்த ஜெனரேஷனா ரெடி பண்ணி குடுத்து போட்டு நம்ம போயிற வேண்டியது தான். நம்மனால வந்து நல்லா இருந்தாங்கன்னா தான் எல்லாம் இருந்திருக்குது. அதே மாரி இந்த டிரான்சாக்ஷன் சொன்னேன். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அ கே ம் அவங்களுக்கு என்ன எமர்ஜென்சின்னு தெரியல. ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சுங்க. திடீர்னு வந்து நான் தான் பணம் ரெடி பண்றேன்னு சொன்னேன். இப்ப எல்லாம் ரெடி பண்ணி கடைசில இப்ப பார்த்தா 1,00,00,000 வந்துருச்சு. எல்லாம் செட்டில் பண்ணி எல்லாம் பார்க்கும்போது, அந்த பணத்த குடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சூண்டு தான் குடுக்கணும். ஒரு $10,000 அந்த மாரி தான் ஏதோ கொஞ்சம் இருக்கு. எல்லாமே குடுத்தாச்சு. எல்லாம் இவ்வளோ நாள் எல்லாம் குடுத்து முடிச்சுட்டேன். அதுக்கு வந்து இப்ப லிமிட்டேஷன் இருக்கு. டெய்லி இவ்வளோ தான் அனுப்ப முடியும்னு. பணம்லாம் ரெடி பண்ணிட்டேன். தோட்டத்துல வித்துலாம் ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் குடுத்துருவோம். அதெல்லாம் டக்கு டக்குன்னு அது வந்து அது அவங்க வந்து எனக்காக என் மேல இருந்த நம்பிக்கைக்காக அவங்க ஒரு நல்ல ரூ. 90,00,000 கலெக்ட் பண்ணி குடுத்தது. அது ஒரு 10, 13 பேர் தான். அவங்க சேர்ந்து குடுத்தது வந்து ஒரு பெரிய பெருந்தன்மை. அதில ஒரே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் தான் பிங் பண்ணும்போது நான் சொன்னேன். "பொண்ணு யாரும் உள்ள இல்லாம இருக்காங்கப்பா" அப்படின்னு. அப்புறம் கிருத்தி அவங்கலாம் வந்துட்டாங்க உள்ள. ஸோ அதெல்லாம் ரொம்ப இங்க எல்லாரும் அப்படிதான். அப்புறம் வந்து இன்னொன்னு மெயினா சொன்னேன், இந்த ஜெண்டர் பேஸ வச்செல்லாம் நான் ஒரு காலத்திலயும் வந்து ஜாதிய வச்சோ, மதத்த வச்சோ, சொந்தத்த வச்சோ, பந்தத்த வச்சோ, இந்த மாரி வந்து ஒரு ஜெண்டர் பேஸ வச்சோ, அந்த அட்ராக்ஷன் வச்செல்லாம் நான் வாழ்க்கையில ஒரு நாள் ஒண்ண கூட சாதிச்சது கிடையாது. அப்படிலாம் வாழ்றேன்னா நான் செத்தே போயிருவேன். நான் வந்து கஷ்டப்பட்டு படிச்சேன், உழைச்சேன். அந்த ஒரு தகுதிய வளர்த்திக்கிட்டேன், திறமைய வளர்த்திக்கிட்டேன். அது மூலமா தான் இங்க வந்தேனே தவிர, வேலை போயிருந்த டைம்ல கூட வந்து ஒரு நாளும் போய் என் ஒய்ஃப் கூட சொன்னாங்க, அவங்க கம்பெனில சொல்றேன், அங்க சொல்றேன், இங்க சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது 1, 2 பண்ணா பண்ணட்டும்ன்னு நான் போவே இல்ல. அந்த மாரிலாம் யார்ட்டயும் போய் கேட்கல. என் திறமைக்காக, தகுதிக்காக நான் 20 வருஷம், 22 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஒரே ஒரு கிளையன்ட் மேனேஜர் ஹெல்ப் பண்ணாங்க. நான் இங்க வந்து சேர்ந்தேன். அவ்வளோதான். இல்லையா? நம்ம அந்த மாரிலாம் என்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் போனதில்ல.
ஒருத்தன் வந்து அதனால நீங்க இனிமேல் வாழ்க்கையில ஒருத்தன் வந்து ஸ்ட்ரகிளா இருக்கிறான், அவன் வந்து பெருசா ஜெயிக்காம இருக்கிறான், நல்ல மரியாதை குடுங்க. அவன் அவன் நேர்மையா இருந்திருப்பான், உண்மையா இருந்திருப்பான். சரிங்களா? ஸோ அத மட்டும் பார்த்துக்கங்க. அதே மாரி வந்து கீழ இருந்த உங்க நீங்க ஒரு மேனேஜரா இருக்கலாம். நீங்க பெரிய பெரிய இடத்துல இருக்கலாம். உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றவங்க வந்து ஒருத்தருக்கு வந்து ரொம்ப குறைவான சம்பளம் இருக்கலாம். இல்ல அவங்க வந்து ரொம்ப ஒரு சின்ன ரோல்ல இருக்கலாம். ப்ரமோஷனே இல்லாம இருக்கலாம். அப்படிலாம் நெறைய நம்ம பார்த்துருப்போம். அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு, அவங்களுக்கெல்லாம் வந்து அது இன்னொன்னு நடந்தது. பழைய கம்பெனியில இருக்கும்போது, ஒரு மேனேஜர் வந்து ஒருத்தர வேணான்னு சொல்லிட்டாப்படி. அந்த பையன் நம்ம பிரவீன் தான் கூட்டிட்டு வந்து அதெல்லாம் அப்போ செகண்ட் டெலிவரி நடக்குது ஒய்ஃப்க்கு. அப்போ வந்து அந்த டைம்ல வந்து பார்த்து 1 ஹவர் தான் டைம் கேட்டாப்படி. ஒரு 3 மணி நேரம் வீட்ல நைட்டு பேசினாப்படி. எல்லாத்தையும் சொன்னாப்படி. அவர திரும்ப ஒரு ஒரு பெரிய மேனேஜர் வந்து வேண்டான்னு அனுப்பிச்ச பையன, அவன் கஷ்டத்த கேட்டுட்டு நான் ட்ரெயின் பண்ணி, அவன என்னோட ப்ராஜெக்ட்ல வச்சதுக்கு, எனக்கு ப்ரமோஷன ஸ்டாப் பண்ணான், கிரீன் கார்ட ஸ்டாப் இந்த மாரி நெறைய நடந்திருக்கு வாழ்க்கையில. அவனுக்கு நல்லது தான் நான் பண்ணேன். அவன் வந்து அவன் குடும்பம் கஷ்டப்படும். 2 புள்ள இருக்குங்கிறனால நான் அவ்வளோ அவ்வளோ அப்ப வந்து ஒரு பெரிய ஆள எதிர்த்துக்கிட்டு பண்றான் அப்படின்னு சொல்லி, ஒருத்தர் வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு வாய்ப்பு குடுக்குறேன். ஒருத்தர் வேணான்னு சொன்னா அவங்கள சாகடிச்சிட முடியுமா? ஒருத்தர் வேணான்னு சொன்னா இந்த எடத்த விட்டு எங்கேயாவது அனுப்பிச்சிட முடியுமா? இல்லையா? ஸோ இல்லாட்டி என்ன மாரி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கங்க. அது பண்றதில்ல. ஸோ உனக்கு புடிக்கல நீங்க ஒருத்தர அனுப்புறீங்கன்னா, நான் எடுத்து வச்சதுக்கு என்ன பழி வாங்கி, இந்த மாரி நெறைய பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அவங்களயெல்லாம் வாழ்க்கையில பார்க்க தான் போறோம். எனக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் மேல ஒரு பெரிய அன்பு இருக்குது. எனக்கு கடவுள் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. கோயிலுக்கு பெருசா போறதுக்கு நேரம் இல்லாட்டி கூட, எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்குது. யூனிவர்ஸ் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. நல்ல மனுசங்க மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த இடம் வந்து பெரிய இடத்துக்கு நம்மள எடுத்துட்டு போகும். நம்ம இத்தன நாள் செஞ்சதெல்லாம் உண்மையா தான் உழைச்சிருக்கிறோம். உண்மையா தான் வேலை செஞ்சுருக்கிறோம். கஷ்டப்பட்டு இந்த நேர்மையா சம்பாரிச்ச காச தான் எல்லாத்துக்கும் குடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வந்து அந்த 24 மணி நேரத்தில பிச்சை எல்லாத்துக்கும் எடுத்து போட்டு தூங்காம, பல் விளக்காம, குளிக்காம, எக்சர்சைஸ் பண்ணாம, நடக்காம ஒரு 60 வயசு கிளையன்ட் மேனேஜரோட ஹார்ட் ரேட் என்னோடது மோசமா இருக்கு. அவர விட குறைவான ஸ்டெப் தான் நடந்திருக்கிறேன். 3000 ஸ்டெப், 2000 ஸ்டெப் தான் இருக்குது ஆவரேஜாவே. அவ்வளவுதான் நடந்திருக்கிறோம். அப்படிலாம் எல்லா டைம் இது குடுத்து, எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்காம எந்த சுகத்தையும் பெருசா அனுபவிக்க முடியாது. நீங்கலாம் பீப்பிள்ஸ் பெர்சனா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மாரிலாம் நெறைய இருக்குது. இல்லையா உங்க கிரெடிபிலிட்டி மேல முக்கியம் உங்களுக்கு இருக்கும். நம்ம யார்ட்ட வாங்கி ஏமாத்தலையே. நான் வந்து அத சொல்றதில்ல. நம்மட்ட பணத்த வாங்கி ஏமாத்தவும் நெறைய பேர் இருக்காங்க. எஸ்எல் அலுமினிலயும் சரி, அது கொஞ்சம் பேர் இருக்காங்க. நான் சொல்லியிருக்கலாம். நம்ம அத வந்து இதுவரைக்கும் அது பண்ணல. குரூப்ல கூட பண்ணல. ஆஃப்லைன்ல தான் கேட்டிருக்கு. சொன்ன டைம்ல குடுக்குறதில்ல. அது எவ்வளோ சென்சிட்டிவ் எல்லாம் கஷ்டப்பட்டு தானே வந்திருக்கும். கஷ்டப்பட்டு தானே சம்பாரிச்சிருப்பாங்க. இந்த மாரிலாம் வாழ்க்கையில ஒருத்தர்ட்ட போய் ஒண்ண வாங்கி ஏமாத்துனது கிடையாது. ஒருத்தர்ட்ட போய் நம்ம 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 பேர சொன்னா கூட ஒருத்தர் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் ஒண்ணும் வந்து 10 வருஷத்துல 8 வருஷத்துல மேனேஜர் இல்ல, 5 வருஷத்துல மேனேஜர் இல்ல, 3 வருஷத்துல மேனேஜர் ஆயிரல. நான் ஒண்ணும் 3 வருஷத்துல யுஎஸ் வந்துரல. எனக்கு ஒண்ணும் படிப்பு இல்லாம, தகுதி இல்லாமலாம் எனக்கு யாரும் எதுவும் பண்ணிறல. உண்மையா இருந்து எனக்கு எல்லா மெரிட்டும் தான் இருந்திருக்கும். நான் எப்பவுமே இப்ப கூட இருக்கிற ரோல் எல்லாமே மெரிட்ட விட கம்மியா தான் கிடைச்சிருக்கும் எல்லாமே. எங்கேயுமே வந்து எனக்கு நான் இருந்த மெரிட்டுக்கு எப்பவுமே கிடைக்காது. அது அப்படிதான் இருந்திருக்குது. ஏன்னா, யூ ஆர் அ பீப்பிள்ஸ் பெர்சன். நீ 4 பேத்துக்கு நல்லது பண்ணணும்னா, நீ வந்து யாரோ ஒரு பிரச்சனை வந்து இந்த மாரி இருக்குன்னு சொன்னா, நீ போய் அத எதிர்த்துக்க. நீ போய் கேட்ப. அவங்களுக்கா சண்டை போடுவ. அவங்களுக்கு அத வாங்கி குடுக்க ட்ரை பண்ணுவ. அவங்க நல்லா இருக்கும்னு நெனப்ப. அவங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுவ. அப்ப கண்டிப்பா நீ பாதிப்புக்குள்ளாவ. என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் இவ்வளோதான். இதுக்கு மேல வந்து இது இவ்வளோ ஓப்பனா எதையும் ரொம்ப பேசிற முடியாது. எப்பவுமே எத பத்தி ஒரு நெகட்டிவா வேணாங்கிறது தான். எனக்கு வந்து எப்பவுமே நல்லவங்க மேல நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் நான் வந்து ஒரு ஒரு லீடர்ஷிப் ரோல்ல இருந்தா கூட நான் இழந்ததெல்லாம் அதிகம். நான் சொசைட்டிக்கே லீடர்ஷிப் ரோல்ல இத்தன வருஷம் இருந்திருக்கேன். அப்படிலாம் இருக்கும்போது நான் இழந்தது அதிகம். அதனால பீப்பிள்க்கு என் மேல அந்த மரியாதை இருக்குது. யாரையும் போய் எங்கேயும் மிஸ்யூஸ் எல்லாம் பண்ல. நம்ம பண்ண உதவிக்கெல்லாம் நம்ம யார்ட்ட போய் நின்னுட்டோம், என்ன கேட்டுட்டோம்? அவ்வளோலாம் பண்ணியிருக்குது. எத்தன விசா, எத்தன வேலை, எவ்வளோ பேத்துக்கெல்லாம் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணி, எவ்வளோ இமிகிரேஷன் ஹெல்ப், எவ்வளோ பர்சனல் ஹெல்ப், எவ்வளோ ஃபினான்ஷியல் ஹெல்ப், எல்லா ஸ்டேட்டுக்கு எவ்வளோ, கேரளாக்கு எவ்வளோ, ஆந்திராக்கு எவ்வளோ, எல்லா பக்கம் தமிழ்நாட்டுக்கு எல்லா பக்கம் குடுத்துருக்குது. இதெல்லாம் வந்து குடுத்து ஒரு இந்த நேச்சரும் வந்து வாழ முடியும் அப்படின்னு நெறைய டைம் நான் கிவ் அப் ஆகும்போதெல்லாம் நான் பார்த்த நல்ல மனுசங்க, நான் பார்த்த பையன், புள்ளைங்க, நான் சந்திச்சவங்க அவங்க அப்படிதான். அவங்கனால தான் வந்து எப்பவுமே நம்ம என்டர்டெயின்மென்ட்க்கு போயிட்டு வாழ்றதே வந்து அதுக்காக தான் எந்திரிக்கிறது, ஊர் சுத்துறது, ஜாலியா இருக்கிறது. எந்நேரம் வந்து என்னமோ பெரிய இவங்க தான் சந்தோஷமா வாழ்றதுக்கு உண்டான மாரி ஒரு உலகத்த இவங்க ஃபேக்கா கிரியேட் பண்றது அப்படிலாம் இருந்ததில்ல. அவங்களுக்கு டைம் லிமிட்டட் தான். அங்கேயும் ஏதோ ஒரு உள்ள ஆர்கன் அடி வாங்குனா அப்புறம் தெரியும் வாழ்க்கை என்னன்னு. பட் அதெல்லாம் புரியாம இருக்கிறவங்க தான் மென்டல் மெச்சூரிட்டி இல்லாதவங்க தான் வந்து இந்த சொசைட்டிய பாதிக்கிற மாரி நெறைய வேலை பண்ணுது. அவங்க வந்து தகுதி இல்லாதப்ப என்ன விட ஒருத்தன் நல்லவன பார்த்துட்டேன்னு வச்சுக்கங்களேன், இப்ப நம்மள விட ஒருத்தன் பயங்கர தகுதியா இருக்கிறான், கஷ்டப்படுறான், அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னு வச்சுக்கோ, நான் சல்யூட் அடிச்சுருவேன். சல்யூட் அடிச்சு, "அப்பா சாமி இவ்ளோ நல்லவங்களா இருக்காங்களே! இவ்ளோ சஃபர் ஆயிருக்காங்களே! இந்த வேலைக்கு இதுக்கு இவங்க தான் தகுதி. இவங்கள கண்டிப்பா பண்ணணும். தள்ளி நின்னுக்குவேன் வழிவிட்டு. வா சாமி நீ தான் வரணும்." அப்படின்னு சொல்லி. ஆனா நெறைய இடத்துல அப்படி இருக்கிறதில்ல. அந்த மாரிலாம் உங்களுக்கு ஒண்ணு சும்மா வந்து ஒரு ஹஸ்பண்ட்னாலயோ, ஒய்ஃப்னாலயோ எந்த ஒரு ஷார்ட்கட்ல உங்களுக்கு அது கிடைச்சிட்டா கூட, நீங்க ஒருத்தன் உண்மையா உழைச்சு போராடி அவன் வர்றான், அவன் தோத்துருந்தா கூட அவன் மேல உங்களுக்கு மரியாதை இருக்கணும்.
மனசாட்சி இருக்கணும் எல்லாத்துக்கும். மனுஷங்கன்னா மனசாட்சி இருக்கணும். அது ஒண்ணும் பெரிய இந்த லைஃபெல்லாம் ஒண்ணும் பெரிய பெரிய கோல்லாம் இல்லைங்க. 45, 46 வருஷம் வாழ்ந்துட்டேன். வேணுங்கிறத எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் பண்ணிக்கிட்டேன். மனசு நிறைஞ்சிருக்குது. எத்தனையோ சூழ்நிலையில வந்து எல்லா மனுஷங்களுக்கு அ நல்லது தான் பண்ணிக்குது. யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ணல. இப்ப இப்ப நான் சந்திச்ச மனுஷங்க, இப்ப எங்க கூட இருக்கிறவங்கள, இவங்க குடுத்த நம்பிக்கைய வச்சு நான் இன்னும் ரொம்ப பெருசா நெறைய பேத்துக்கெல்லாம் பண்ண முடியும். நம்ம வாழ்க்கை கடைசி நிமிஷம் இருக்கிற வரைக்கும் மத்தவங்களுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு, நம்மளும் நல்லா இருந்துட்டு, மத்தவங்களையும் நல்லா இருக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பா ஆடு நெறைய இருக்கும். ஆ நானே இப்படி இருக்கிறேன்னா, இத்தன வருஷத்துல நம்மளுக்கு யார் வேலை வாங்கி குடுத்துட்டா? நம்ம நம்ம வந்து 19 லாஸ்ட் வீடியோல 18ன்னு சொன்னேன். இப்ப அதுக்குள்ள இன்னொன்னு வாங்கியாச்சு. 1, 2 சாரி 21 ஆயிருச்சு. இல்லையா? இப்ப இதுவரைக்கும் அது கிடைச்சு வந்துட்டாங்கன்னா 21 பேர்த்துக்கு. உள்ள வரப்போறாங்க. ஸோ, அதுக்கெல்லாம் நம்ம நெறைய வேல பார்த்தாச்சு. நெறைய ஒர்க் பண்ணியிருக்குது. உயிர குடுத்து வேல செஞ்சிருக்கு. ஸோ, நம்பிக்கையோட இருங்க. இவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல ரொம்ப ஓப்பனா சொல்ல முடியாது. அம் நல்லவங்களா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சரியா? நீங்க வந்து உங்கனால அந்த அந்த வலிய அந்த நல்லவன் பூரா அந்த வலிய ஏத்துக்குவான். அந்த ஒரு கொஞ்சம் செல்ஃபிஷ்ஷாவும் ரொம்ப அ ஏமாத்திக்கிட்டு தன்னை பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறவங்கலாம் பாருங்களேன், ஒரு சின்ன விஷயம் அவங்க விஷயத்துல நடந்துட்டா கூட அவங்களால அந்த வலிய தாங்கிக்க முடியாது. அவங்க உடனே வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆயிருவாங்க. உடனே இதாயிருவாங்க. அவங்கள பெஸ்ட்டுன்னு என்னையெல்லாம் நீ பெஸ்ட்டுன்னு எந்த காலத்திலயும் சொல்ல வேண்டியதில்ல. எங்க அம்மாவா இருக்குது நீ பெஸ்ட்டுன்னு சொன்னா அத பார்க்கறக்கு, கேட்கறக்கு, சந்தோஷப்படுறக்கு. அதெல்லாம் தேவையில்ல. வாழ்க்கையில வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஒரு சின்ன பையன்கிட்ட ஒண்ண ஏமாத்துனது கிடையாது. ஒண்ணு இல்ல திருடிட்டு வந்தது கிடையாது. ஒரு ஒரு எப்பவுமே எங்கூட ஸ்கூல்லேருந்து, காலேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ்ன்னு ஒண்ண குடுத்து வளர்த்திருப்பாங்கல்ல. அது எல்லாத்தோட கடைசி ரேஞ்சில நான் மட்டும் தான் இருந்தேன். ஸ்கூலுக்கு பணம் கட்ட முடியாம வெளிய நின்றுருக்கிறேன். நெறைய அவமானத்த சந்திச்சிருக்கிறேன். நெறைய கஷ்டப்பட்டுருக்கிறேன். எந்த சப்போர்ட் இல்லாம நான் மேல வந்தேன். என் கூட இருந்த அன்னைக்கு இருந்தது 2 ஜெயிச்சு போராடும்போது என் கூட இருந்த 2, 3 நண்பர்கள் தான். வேற யாரும் கிடையாது. எந்த புள்ளையும் இல்ல. 3 பசங்க தான் கூட இருந்தாங்க. ஆனா நான் ஜெயிச்சு வந்து ஓரளவுக்கு மேல வந்ததுக்கப்புறம் நான் அத்தன பேத்தையும் இழுத்து புடிச்சு தான் வச்சிருந்தேன். அந்த யாரெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணலையோ அத்தன பேத்துக்கு நான் திரும்ப தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ, அதனால மனுசங்க மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு இன்னும் போகல. அதே மாரி இந்த யுனிவர்ஸ் மேலயும், கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையும் போகல. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க. நல்லபடியா என்ன டைம் கிடைக்குதோ, அந்த அந்த டைம் மத்தவங்களுக்கு குடுக்கணும்னு நெனச்சுக்கங்க. உங்க டைம் பூரா உங்களுக்கு ஊர் சுத்துறதுக்கு, நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு, நீங்க சம்பாரிச்ச காச போய் இங்க போறது, அங்க போறது, இது எல்லாத்தையும் செலவு ஒருத்தர் பார்த்தா கண்ட்ரி டூர் போறாங்க, இங்க போறாங்க, அங்க போறாங்க. எல்லாம் இதுதான் உங்களுக்கு வாழ்க்கை இல்லையா? ஒருத்தன் சாப்பாடு இல்லாம இருப்பான், ஒருத்தன் தூங்காம இருப்பான். இல்லையா? அவங்களுக்கு எத்தன கஷ்டம் இருக்கும் வாழ்க்கையில. அத பத்திலாம் கொஞ்சம் கூட ஒரு அக்கறை கிடையாது. நம்ம செலவு பண்ற காசுல கொஞ்சம் அப்ப கேட்டா நான் சொல்லாம பண்ணுவேன். நீ சொல்லாம என்னத்த பண்ணிருவ? சும்மா சொல்லிக்கிறது தான். சரியா? அது வேணா நம்ம ஆஃப்லைன்ல வேணா அப்படி சொல்லிக்கலாம். நம்ம சொல்லாம இத பண்ணிருவோம், அத பண்ணிருவோம்ன்னு. நம்ம ஆக்ஷன் சொல்லும் நம்ம யாருன்னு. நான் இப்ப கூட வந்து எங்க பாப்பா கூட போய் டான்ஸ் ஆடுறேன்னு சொன்னா கூட, இப்ப கூட இன்னைக்கு கூட ஆடியிருக்க மாட்டா. அதுக்கு என் ஒய்ஃப்லாம் நெறைய என்கிட்ட சண்ட போட்டு தான் எல்லாம் பண்ண முடிஞ்சுது. எனக்கு என்னன்னா, நம்ம ஒரு ஆக்ட்ரஸ்லாம் ஆகப் போறதில்ல. நடிகர்லாம் ஆகப் போறதில்ல. படிச்சு ஒரு வேலைக்கு போறோம் அப்படிங்கும்போது, நம்மளுக்கு எதுக்கு அது? எந்நேரம் அதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா, மத்த வேலையெல்லாம் அவங்க மனசுல எப்படி போகும் அப்படிங்கிறது தான். 2வது கொண்டி விட்டு கூட்டிட்டு வரணும், இதெல்லாம் பண்ணணும். நம்மளுக்கு எங்க நேரம் இருக்குது அப்படிங்கிறத. 1 வருஷம் விட்டுருங்க, 2 வருஷம் விட்டுருங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணதுனால தான் நான் சரின்னு சொன்னேன். ஏன்னா இந்த சொசைட்டி வந்து அப்படி அந்த மாரி வந்து நம்ம டிசைன் பண்ணிறக்கூடாது. புடிச்சவங்க போய் பண்ணட்டும். இப்ப நம்ம ஒரு இன்ஜினியரா இருக்கிறோம், டாக்டரா இருக்கிறோம்னு எல்லாரும் வந்து எல்லா நேரத்தையும் ஒரு பொழுதுபோக்கே செலவு பண்ணி போட்டு, அப்ப எப்படி மத்த மனுஷங்க மேல பாசம் வரும்? எப்படி வந்து கடவுள் எல்லாத்தையும் வந்து இயற்கையில வந்து ஒரே சமமா படைக்கிறது இல்லையல்ல. நம்ம எல்லா ஒர்க் பண்ற இடத்துல கூட பார்த்து எங்கேயுமே அது சமமா அது இருக்கிறதில்ல. அத நோக்கி தான் நம்ம போராடுறோம். அது அந்த மாரி எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைச்சிரும்னு தான் போராடி இருக்கிறோம். ஸோ என்கிட்ட வந்து அத சொல்ல முடியாது இல்லையா? நம்ம கொஞ்சம் ஒரு இதுல அ ஒர்க் பண்றதுலயோ, படிப்புலயோ அத யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க. அதனால நம்மளுக்கு வேற காரணம் ஏதாவது சொல்லுவாங்க. நம்மட்ட வந்து அவன் சரியா படிக்கல, அவன் ஹார்ட் ஒர்க்கிங் கிடையாது, அவன் இன்டெலிஜென்ட் கிடையாது, அவனுக்கு நாலேட்ஜ் இல்ல அப்டின்லாம் யாரும் சொன்னதில்ல. எப்பவுமே ஒர்க் பண்ற இடத்துல. அது சொல்லவே முடியாது யாருனாலயும். ஏன்னா நம்ம அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோ படிச்சிருக்கிறோம், அவ்வளோ வேல பார்த்துருக்கிறோம். இல்லையா? அவ்வளோ டெக்னாலஜி தெரியும். அந்த மாரிலாம். ஆனா வந்து வேற ஏதோ ரீசன்ஸ் எல்லாத்துக்கும் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அதனால வந்து நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க பீப்பிள் லைஃப்ல இருக்கோன்னா ரொம்ப ஹார்ட். அதனால என் கூட இருந்த லீடர்ஸ்க்குலாம் ஒரு பெரிய நன்றி. அவங்க நெறைய வந்து தோத்துருக்காங்க அவங்க லைஃப்ல. எனக்காக வந்து வேல செஞ்சு, மத்தவங்களுக்காக நல்லது பண்ணி குடுத்துட்டு, அவங்க வாழ்க்கையில வந்து ஒண்ணுமே இல்லாம, ரொம்ப எதையுமே எடுத்துக்காம, ரொம்ப சாதாரணமா போய் இருந்திருக்கிறாங்க. நெறைய பேர்த்தோட சாக்ரிஃபைஸ் மட்டும் தான் இன்னொருத்தர சந்தோஷப்படுத்தியிருக்குது. அவங்க வாழ்க்கைய குடுத்துருக்குது. இப்ப நம்ம நம்ம நான் ஒரு 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணங்காட்டி தான் ஒரு பையனுக்கு வேலை கிடைச்சது. ஒரு பொண்ணுக்கு வேலை கிடைக்குது. ஒருத்தருக்கு ஒரு உதவி கிடைக்குது. இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆஃபீஸ் வேல பார்க்கணும். என்னோட கம்பெனி கிளையண்ட் வேல பார்க்கணும். என்னோட எம்ப்ளாயர் வேல பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 வேலை இருக்கிற மாரி இருக்குது இப்பவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் டீம பார்க்கணும். அம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப் குடுக்குற வேலைய பார்க்கணும். என் குடும்ப வேலை இருக்கும். அப்புறம் எங்க அப்பா, அம்மா சைடு என்ன, எங்க மாமனார் சைடு என்ன, இதையெல்லாம் பார்க்கணும். இது போக 25,000 குடும்பம் இருக்குது. WhatsAppலயே கிட்டத்தட்ட
எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது. இதில ஒரு 1000, அங்க ஒரு 7000, இதில ஒரு 1000, 12, 13,000, ஒரு 14,000, 15,000 குடும்பம் WhatsAppல மட்டும் இருக்குது. 10,000 குடும்பம் வந்து Facebookல எக்ஸ்ட்ரா 10, 12,000 இருக்கு மொத்தமெல்லாம் சேர்த்துனா. ஒரு 27,000, 28,000 பக்கமா இருக்குது இன்னைக்கு. ஸோ, அது நீங்க எல்லார்த்தையும் பார்க்கணும். அதில எத்தன ரிக்வெஸ்ட் வரும். ஆஃப்லைன்ல எவ்வளோ பேர் இருப்பாங்க. டெய்லி எல்லாரும் கேஆர்ட்ட தான் பேசணும்னு நெனைப்பாங்க. எத்தன லீடர்ஸ் நம்ம போட்டாலும் கேஆர்ட்ட தான் பேசணும். அது ஒரு பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும் இதே தான். அப்ப அத்தன பேர்த்தோட ரெக்வெஸ்ட்டையும் லிசன் பண்ணணும். அது ஒரு பெரிய சேலஞ்ச். அவங்க பிரச்சனைய புரிஞ்சுக்கணும். அத நீ யோசிக்கணும். என்னோட பர்சனல் ஒர்க், ஆஃபீஸ் ஒர்க்க தாண்டி இதெல்லாம் மைண்டுக்குள்ள போய் வரணும். 2வது வந்து அங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்துரும். சண்டை போட்டுக்குவாங்க. ஏதோ ஹார்ம் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சண்டை ஏதோ ஒண்ணு பண்ணாங்கன்னா, அப்ப போய் அதெல்லாம் சால்வ் பண்ற இடத்துல நம்ம இருக்கணும். இல்லையா? ஸோ இவ்வளவு இருக்குது. இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஈஸி இல்ல. இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு யாரும் காசெல்லாம் குடுக்கல. குடுத்தாலும் நான் எடுத்துக்க போறதில்ல. இதெல்லாம் ஒரு ஆத்மார்த்தம் மனுஷனா பொறந்துட்டோம். நம்ம மனுஷனா பொறந்துட்டோம். நம்ம கஷ்டப்பட்டுட்டோம். நம்ம மத்தவங்க கஷ்டப்படாம பார்த்துக்கணும்னு சொல்லி பண்றது. அந்த மாரிலாம் அந்த 16 வருஷம் இங்க வந்திருக்கிறேன். நான் ஒரு ட்ரிப்பு கூட வந்து என் ஃப்ரெண்ட்ஸ பார்த்து ஏதோ 1, 2 கூப்பிட்டு தான் நான் போயிருப்பேனே தவிர, எங்கேயுமே நம்ம அப்படிலாம் போனதே இல்ல வாழ்க்கையில இதுவரைக்கும். எங்கேயாவது காசு கிடைச்சா அது மத்தவங்க படிக்கட்டும். ஒரு பையனும் புள்ளையும் படிச்சு வாழ்க்கையில பெட்டர் ஆயிட்டு. இந்த படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். படிப்பு எல்லாத்துக்கும் கிடைச்சதுன்னா அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க. ஸோ நீங்க கிடைச்சத நம்பி படிங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் நான் சொல்றது வந்து எப்பவுமே கிவ் அப் பண்ணிறாதீங்க. உங்க எல்லாத்துக்குள்ள இருக்கிற ஒரு அந்த பியூரிட்டி மட்டும் விட்டுறாதீங்க லைஃப்ல. நம்ம நெனச்சுக்கிறோம். நம்மலாம் ஆஃபீஸ்ல போய் நான் 46 வருஷம் நான் உயிரோட இருந்துட்டேன் பாருங்களேன். எங்க கூட இருந்தவங்களெல்லாம் கேளுங்களேன். ஒவ்வொருத்தர பத்தி சொன்னா எவ்வளவோ இருக்குது சொல்றதுக்குலாம். நெறைய பேர் நல்லது பண்ணியிருக்காங்க. நெறைய பேர் கெட்டவங்களா கூட பெருசா வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வேற நெறைய ஸ்ட்ரக்சர் ஹெல்ப் பண்றதுக்கு இருந்திருக்கும். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லாம தான் நான் இப்படி இருக்கிறேன். சரியா? அ என்ன பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு பரிதாபம் தான் வரும். இவ்வளோ தகுதி இருந்து, இவ்வளோ திறமை இருந்து, இத்தன பேர்த்துக்கு அது ஏன் சுரேஷ் எல்லாம் வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கோபுசரண்லாம் அவங்க வீட்டுக்கு சாப்பிட போம்போது, டெக்சாஸ் போம்போதெல்லாம் வந்து அந்த மாரி அவன் மட்டும் வந்து அவன் லைஃப்ப பார்த்துருந்தான்னா, அவன் இருக்க வேண்டிய இடம் இன்னைக்கு வேற. அவனோட திறமைக்கும், அவனோட தகுதிக்கும் அவன் 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 அவன வச்சு அவன வளர்த்துக்கிட்ட தகுதி. நான் சொல்றது வந்து அந்த படிப்பு, அறிவு இதெல்லாம். அவனுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, அவன் யுஎஸ் வந்த டைம்க்கு அவன் எங்க போயிருக்கணும்? எல்லாத்தையும் இழுத்து புடிச்சு அவன் லைஃப் இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டதா வந்து அப்படி சொன்னான்னு சொல்லி சரண்யா வந்து சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதெல்லாம். அவன் தான் அதான் ஃப்ரெண்ட்ஷிப். அப்படிதான் இருக்கணும். ஒரு ஃப்ரெண்டுனா அப்படிதான் இருந்தணும். அப்படிதான் பண்ணணும். ஸோ ரொம்ப சந்தோஷம். நம்ம இழக்கறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. அதனால வந்து நம்ம முதல்ல இருந்து எந்த இடத்துலருந்து வந்தோமோ, ஒரு தள்ளு வண்டியில அந்த மண்ணுலாம் இருக்கும். ஒரு ரூ. 5க்கு ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு 2 இட்லி, ஒரு வடை சாப்பிடுவேன். உளுந்து வடை சென்னையில. ரூ. 5 அது. மத்தியானம் சாப்பிட மாட்டேன். டைகர் பிஸ்கட் தான். அம் அப்புறம் நைட் ஒரு தோசை, ஒரு ஆஃப் பாயில் சாப்பிடுவேன். அது 2 சேர்ந்து ரூ. 10 ரூ. 7 தோசை, ரூ. 3 ஆஃப் பாயில்ன்னு நெனைக்கிறேன். ரூ. 10. அப்ப காலையில வந்து இந்த 2 இட்லி, நைட் ஒரு தோசை, ஒரு ஆஃப் பாயில், ஒரு உளுந்து வடை. இவ்வளோதான் ஒரு நாளைக்கு சாப்பிடுறதே. இந்த பட்ஜெட்ல தான் இருந்தேன். திரும்ப அந்த பட்ஜெட்டுக்கு போறதுக்குலாம் ஒரு நாள் கவலைப்பட்டதில்ல. அப்படி போய் வாழ்றதுனால என்ன அசிங்கமா நான் ஃபீல் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல நாளைக்கு பையன், புள்ளையெல்லாம் படிக்கணும். அவங்களுக்கு அவங்களுக்கு அப்படிதான் சொன்னேன். உங்களுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா படிச்சிருங்க. நல்லா படிச்சு முடிங்க. என்ன வேணாலும் நாங்க பண்றோம். படிக்கிறதுக்கு என்ன வேணுமோ முடியுதோ பண்றேன். ஒருவேள உங்கள நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு நெனச்சு 2 பேரும் டாக்டருக்கு படிக்கணுங்கிறாங்க. நீங்க 2 பேரும் படிச்சீங்கன்னா, நான் பழைய நிலைமைக்கு தான் லைஃப்ல போணும்னா நான் போய்க்கிறேன்னு தான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஒண்ணும் நம்ம எப்பவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறோம் மத்தவங்களுக்காக. அந்த மாரி வரலைன்னா என் ஒய்ஃப்ல எப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியும்? யாருமே வந்திருக்க முடியாது. நம்மளோட இருந்த நண்பர்கள்லாம் நம்மகிட்ட ஒண்ணும் நடந்திருக்காது. இங்க ஏசல்னு ஒண்ணு இருந்திருக்காது. அலுமினின்னு ஒண்ணு இருந்திருக்காது. இந்த சொசைட்டிக்கு வேலை செய்ற நாலு இன்னைக்கு இருக்கிறது 100, 200 பேர் வந்திருக்க மாட்டாங்க. லீடர்ஸா. நம்மள விட்டு குடுக்காம, எத்தன பேரு நம்மள பத்தி எங்க ஊர்ல இருந்தவங்களுக்கெல்லாம் என் வாழ்க்கை என்னன்னு தெரியும். நம்ம என்ன பண்ணணும்னு தெரியும். இத்தனையெல்லாம் கோ த்ரூ என்னெல்லாம் இழந்து ஒண்ண பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனா நீங்க வந்து தப்பா பேசுனா அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க? நீங்க நெறைய கொஞ்சம் பேர் தப்பா பேசுவீங்க. அது போட்டி பொறாமையில வர்றது தான். உங்கள பெஸ்ட்டுன்னு உங்க அப்பா, அம்மா சொல்லி வளர்த்திருப்பாங்க. நீங்க என்ன பெஸ்ட்டு? கல்யாணம் பண்ணி ஒரு புள்ளைய பெத்துக்கிறது, வேணுங்கிற காசு இருக்குது. சந்தோஷமா இருக்குன்னா, இது இது இதுக்கு பேர் பெஸ்ட்டா? என்ன பெஸ்ட்டு? எத்தன பேர்த்த வாழ வச்சுட்டீங்க? எத்தன பேர்த்தோட கஷ்டம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு? நம்ம நல்லா இருக்கிறோமே, இன்னொருத்தர் நல்லா இல்ல அப்படின்னு எத்தன நண்பர்களோட நீங்க திரும்பி பார்த்துருப்பீங்க? இதெல்லாம் இருக்குல்ல. அப்படிலாம் இருக்கும்போது நீங்க வந்து மோசம்ன்னு சொன்னா அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? அப்ப அவங்க ஏதோ 2 சொல்றது தான். அவங்க வந்து இல்ல நீங்க எப்படி அவர பத்தி சொல்லலாம்? நானே வந்து ஒத்துக்க மாட்டேன். எங்க கூட இருக்கிற நல்ல பசங்க, புள்ளைகள பத்தி நீங்க தப்பா சொன்னா நானே அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க நல்லவங்க. இப்போ ஒருத்தன் நல்லவனா இருந்தா அவன் நல்லவன். அவ்வளோதான். ஒருத்தன் நல்லவனா நம்ம பார்த்துட்டோம், ரொம்ப நல்லவங்க அப்படின்னா, அவங்க நல்லது தான் பண்ணுவாங்க. கெட்டது பண்ண மாட்டாங்க. அதுதான் தம்ப் ரூல். மாமரத்தில மாம்பழம் தான் வரும். தேங்காய் வராது. அது மட்டும் மாம்பழம் தான் வரும். நம்மளுக்கு தேங்காய் வராதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுட்டா போதும். அது தெரியாம சும்மா சும்மா வந்து நம்மளோட எனக்கு எனக்கு என்னைக்குமே அந்த இதில என்ன விட நான் யாராவது ஒருத்தர பார்த்துட்டு நான் ரொம்ப மெல்ட் ஆயி அவங்கள உடனே கூட்டிட்டு வந்து எஸ்ல சேர்த்திருவேன். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி குடுத்து, அவங்கள கூட வச்சுக்கணும். அவங்களுக்கு கிடைக்காதுன்னு அவங்களுக்கு என்ன வேணும்னு தேடி தேடி பார்த்து பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்படி தான் வந்து இதுவரைக்கும் வாழ்க்கையெல்லாம் போயிருக்குது. கண்டிப்பா அ அம்மா எங்கேயாவது இருந்தா பார்த்து சந்தோஷம் தான் படுவாங்க.
என்னைக்குமே ஒரு பெரிய நெறையா ஃபேஸ் பண்ணியாச்சு, நெறையா பண்ணியாச்சு. அம் அதனால என்னைக்குமே அந்த பயமோ, அந்த இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உயிர பத்திலாம் பெரிய பயமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சாகர பத்தி கவலைப்பட்டது கிடையாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த லைஃப்ல இருந்திருக்காது. கடவுள் வந்து எனக்கு ஒரு பையன குடுத்துருக்காரு. எனக்கு ஒரு பொண்ண குடுத்துருக்காரு. ஒரு பொண்டாட்டி, குடும்பம் இருக்கு. என்ன சுத்தி இத்தன அழகான நண்பர்கள், அருமையான நண்பர்கள். எனக்கு ஏதோ ஒண்ணுன்னா தாங்கிக்க முடியாத அளவுக்கு என்ன வேணாலும் பண்ற அளவுக்கு இருக்கிற நண்பர்கள். நீங்கலாம் இருக்கும்போது நான் கண்டிப்பா நல்லா இருப்பேன். இன்னும் இந்த நல்லா இருக்கும்போது இன்னும் நம்ம நெறையா பண்ணுவோம். இத பெருசாக்கணும். நீங்க எல்லாரும் வந்து ஏசல்ல ஐடில வேலை தேடுறவங்களோ, ஐடில படிக்கிறவங்களோ ஐடி குரூப்புக்கு வாங்க. இல்ல நான் ஐடில வேற எல்லா செக்டார்ல ஒர்க் பண்றவங்க, நீங்க கவர்ன்மென்ட் ஜாப்ல இருக்கிறவங்கலாம் வந்திருக்காங்க. ஒரு விஏ ஆஃபீசர் இருக்காங்க, ஒரு ஸ்டேட் பேங்க்ல இருக்காங்க, கனரா பேங்க் அந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் வந்து ஏசல் நான் ஐடி குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. மிச்ச ரிமைனிங் இருக்கிறவங்கலாம் இப்ப பிஎம்ஹெச்எஸ் அலும்னில ஜாயின் பண்ண முடியும். அதில ஜாயின் பண்ணுங்க. இல்லாட்டி வந்து பிஓ அலும்னில ஜாயின் பண்ணுங்க. எல்லாரும் வாங்க. எல்லாரும் நல்லா இருப்போம். ஒண்ணா இருப்போம். எந்த வித்தியாசமும் இல்லாம இருப்போம். சரிங்களா? நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும். ஓகே. ஒரு நல்லவனா இருக்கான்னா, அவன் எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, அவன் ஒரு நல்லவங்கட்ட இருந்து நல்ல விஷயங்கள் தான் வரும்னு நம்ம நம்பணும். அவன் தப்பு பண்ண மாட்டான். சரியா? நம்ம வந்து அவங்கள போய் ரொம்ப மோசமா பேசி இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான் அவங்கள காலி பண்ணிறக்கூடாது. அவங்க ஏற்கனவே வாழ்க்கையில நெறைய போராடுவாங்க. அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நம்ம திரும்ப திரும்ப குடுத்துறக்கூடாது. நான் முதல்ல சொன்ன மாரி தான் 100% எனக்கு சக்சஸ் வேண்டாம். நான் கஷ்டப்படுறவங்களோட இருந்துட்டு போறேன். எங்க யாரெல்லாம் வந்து தோற்கடிக்கப்பட்டாங்களோ, யாருக்கெல்லாம் வந்து வேணுங்கிறது கிடைக்கலையோ, யாரெல்லாம் வந்து நிராகரிக்கப்பட்டாங்களோ, யாரெல்லாம் பார்ஷியாலிட்டிக்கு உட்படுத்துனாங்களோ, யாருக்கெல்லாம் வந்து அ போராடுறதுக்கு ஒரு வாய்ஸ் இல்லையோ, அவங்களுக்கு உண்டான ஒரு ஆளா இருந்துட்டு, அவங்களுக்காக போராடிட்டு, நான் தோத்து போய் வாழ்ந்து முடிச்சுட்டு என் வாழ்க்கைய முடிச்சுக்கிறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ஒண்ணும் பெருசா போய் சக்சஸ் ஆகி ஒண்ணும் பண்ண போறதில்ல. எங்க அம்மா என்னைய விட்டுட்டு போனது, கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.